கமலா கமலா சீக்கிரம் வா. என்னாச்சு சார்? உங்களுக்கு என்னாச்சு? ஆமா, நீங்க எங்க இருந்தீங்க? அவங்கள என்ன கொலை பண்ணிடுவாங்க. அவங்கள என்ன கொலை பண்ணிடுவாங்க. கமலா சீக்கிரம் அந்த ஜன்னலை மூடு. கமலா சீக்கிரம் மூடு. சரிங்க சார். கமலா அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. சார் பண்ணிட்டு இருக்கேன். கதவை மூடு. சார் பண்ணிட்டேன் சார். கமலா யாரையும் உள்ள வர விட்டுறாத, புரிஞ்சுதா? சரிங்க சார். என்னாச்சுன்னு தெரியலையே. சாருக்கு என்னாச்சு? என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? யார் கொலை பண்ணுவாங்க, யார் வருவாங்க? ஏன் இப்படி புலம்புறாருன்னு ஒன்றும் புரியலையே. கதவை தர. யாரு? யாரு? யார் நீங்க? யாருன்னு கேக்குறல. கதவை தர. என்ன ஆலோக் சார் தான் கூப்பிட்டாரு. அவர் தான் நான் சந்திக்கிறதுக்கு வந்திருக்கேன். சார் வந்து யாரையும் உள்ள அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்காரு. கதவை தர. இல்ல, சாரோட உயிர் ஆபத்துல இருக்கு. என்ன சீக்கிரம் உள்ள வரவிடு. கதவை தர. என்ன சார் எங்க இருக்காரு? சார் வந்து சார் எங்க இருக்காருனா? சார் எங்க இருக்காரு கேட்டேன். இங்க பாரு, நீ உண்மை சொல்றியா போய் சொல்றியான்னு கூட தெரியல. என்ன எதுவும் பண்ணிடாதப்பா, விட்டுடு. உனக்கு எஞ்சி கேக்குறேன்ல. சார் எங்க இருக்காரு? நீ யாரு? வேண்டாம், என்ன விட்டுடு. என்ன கொலை பண்ணிடாத. நீ யாரு? இந்த சத்தம் சாரோட ரூம்ல இருந்தா வருது. வாங்க போலாம். சார் என்ன கொண்டுடாத ப்ளீஸ். என்ன விட்டுடு. என்ன போக விடு. என்ன விட்டுடு. யார் வந்தது சொல்லு. இதெல்லாம் பண்ணது யாரு? அது எனக்கு தெரியாது. ஆனா யாரோ ஒருத்தர் ரூம்ல இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. இந்த ரூம்ல யாரோ இருக்காங்க. இந்த ரூம்ல யாரும் இல்ல போலயே. அப்ப சார யார் கொலை பண்ணது? என்னப்பா இந்த மாதிரி நடந்து போச்சு? எல்லாம் முடிஞ்சு போச்சு. அண்ணன் இல்லாம எப்படிப்பா இருக்கிறது? என்னப்பா பண்றது? பாடி எங்க இருக்கு? சார் உள்ள. உங்கள யாராவது ஒருத்தங்க துப்பாக்கி வெடிக்கிற சத்தத்தை கேட்டீங்களா? ஆமா சார், நான் துப்பாக்கி வெடிக்கிற சத்தத்தை கேட்டேன். எஸ் சார், தோட்டா வெடிக்கிற சத்தத்தை நானும் கேட்டேன். ஆனா நாங்க 2 பேரும் அலோக்கோட ரூமுக்கு போகும்போது அப்ப அங்க யாரும் இல்ல. என்ன கன் இருக்கு? ஆக்சுவலா நான் ஒரு செக்யூரிட்டி கம்பெனியில் வேலை செய்கிறேன். ஆலோக் சார் என்ன பர்சனல் செக்யூரிட்டிக்காக கூப்பிட்டுருந்தாரு. அந்த விஷயமா தான் நான் அவரை சந்திக்கிறதுக்கு வந்தேன். அந்த புல்லட் இந்த துப்பாக்கியில இருந்தா வெடிச்சுதா இல்லையான்றத போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். கன்னை கொடுங்க. இதை பத்தி உங்களுக்கு எப்ப தெரிய வந்துச்சு? சார் எங்களுக்கு கமலா தான் வந்து சொன்னா. ஆலோக்குக்கும் உங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? சார் இவர் அவருடைய பிரதர். அப்புறம் இவர் அத்துல், இவரோட மருமகன். அப்புறம் நான் அவரோட வைஃப். அப்புறம் நீங்க அவருக்கு நீங்க என்ன வேணும்? சார் நான் அவரோட லாயர். நீங்க? ஹி இஸ் மை அங்கிள். அவர் எனக்கு மாமா வேணும். என்ன அவருக்கு ரொம்ப பிடிக்கும். என்னதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்? அப்ப நான் என்ன அவனோட எதிரியா?
நான் தான் அவரோட ஃபேவரட். நீ என்ன சொல்ல வர? சார், இவங்க சொல்றது புரியுதா? சொந்தம் நான் தான். சொந்தம். இவங்களாம் தூரத்து சொந்தக்காரங்க. என்ன உளறிட்டு இருக்க? இன்னைக்கு வரைக்கும் ஆலோக் சார் எப்படி இருக்காருன்னு வந்து எட்டி கூட பார்க்கல. சொல்லப்போனா இவங்க யாரையுமே ஆலோக் சாருக்கு பிடிக்கவே பிடிக்காது. கமலா, நீ வாயை மூடிட்டு இருக்கிறது தான் உனக்கு நல்லது. என்னமோ ரொம்ப பிடிக்கும்ன்றீங்க. உன்னை ஒரு வாயை நாள் வந்து மூடுன்னு பாத்துக்கிறீங்களா? சொன்னேன். நான் ஏன் வாயை மூடு- ஒரு நிமிஷம் இரு. நீங்க ஏதாச்சும் சொல்ல விருப்பப்படுறீங்களா? ஆக்சுவலா ஆலுக் தன்னோட உயிரில் சில லீகல் சேஞ்சஸ்லாம் பண்ணதான் வர சொன்னாரு. இதை பத்தி நான் அவர்கிட்ட ஃபோன்ல பேசவும் செஞ்சேன். ஆனா அவரோட உயிரை ரெடி பண்ண கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதனால நாங்க சந்திக்காம இருந்தோம். ஹலோ மேம், அப்படிலாம் ஒரு விஷயமும் இல்ல. அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அவரு முதல்ல எங்க கிட்ட தான் வந்து சொல்லுவாரு. ஒருவேளை நீ போய் அவர் காதுல என்ன போட்டு கொடுத்த? எக்ஸாக்ட்லி. நீ எப்படி அவருக்கு லாயரா வந்தன்னு எங்களுக்கு எதுவும் தெரியாதா என்ன? பாக்குறதுக்கு இப்பதான் காலேஜ்ல இருந்து வெளியே வந்த மாதிரி இருக்க. என்ன சொல்ல வரீங்க? இவனுங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறானுங்க. எல்லாரையும் பார்த்தா நல்லா பக்கா ஃப்ராட் ஆட்டம் இருக்கு. எல்லா டீடைல்ஸ் எடுக்க வேண்டியதுதான். நீங்க முதல்ல இங்க இருந்து போங்க. சார், எல்லா இடத்துலையும் தேடிட்டேன் சார். கன் எங்கேயுமே இல்லை சார், ரூம்ல ரகசிய பாதையும் எதுவும் இல்ல. கொலைகாரன் ஈஸியா வெளியே தப்பிச்சு போற மாதிரி. சார் சரிங்க பாருங்க. ரெண்டு புல்லட்ஸ் அடையாளம். சார் இதுக்கு அர்த்தம் 3 தடவை தோட்டா வெடிச்சிருக்கு. 2 குண்டு இங்கே பட்டிருக்கு. 1 ஆலோக் மேல. பங்கஜ், அவங்களோட மெய்டு அப்புறம் அந்த செக்யூரிட்டி கார்டு 2 பேரும் உள்ள வர சொல்லு. வாங்க. இங்க ஒரு குண்டு தான் வெடிச்சதுன்னு சொன்னேன். ஆனா இங்க 3 டைம்ஸ் ஃபயர் ஆயிருக்கு. சார், அந்த 2 குண்டும் நான் சுட்டதுதான். நான் இந்த அறைக்கு வரும்போது அந்த திரைக்கு பின்னாடி யாரோ ஒளிஞ்சிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அதனால தான் நான் துப்பாக்கியில சுட்டேன். கடைசியில் அந்த திரைக்கு பின்னாடி யாரும் இல்லை. அப்ப ரத்தம் ஒருவேளை கொலைகாரனோடதோ? சார் அப்படின்னா கொலைகாரன் இந்த ரூம்குள்ள தான் இருந்திருக்கான். அப்புறம் எப்படி உங்க 2 பேரும் பார்க்காம போனாங்க? இங்கிருந்து வெளியே போறதுக்கு வேற வழி கூட இல்ல. இங்க இந்த ஜன்னலுக்கு கம்பி போட்டிருக்காங்க. சார், ஆலோக்கோட நகை இடுக்கல மண்ணு ஒட்டிக்கிட்டு இருக்கு சார். இந்த ஆளோட விரல்ல மண் எங்க இருந்து வந்துச்சு? சார் வீட்டுக்கு வெளியே இருந்து வந்திருக்கலாம். வாங்க வெளியே போய் பார்ப்போம். வண்டி நிக்கிறத பார்த்தா பின்னாடி யாரோ துரத்திக்கிட்டு வந்த மாதிரியும், அதனால அவசரத்துல இங்க வந்து நிறுத்தின மாதிரியும் இருக்கு. சார் இங்க மண் இருக்கிறதுக்கான அடையாளம் ஒண்ணு கூட இல்லையே. மண்ணு வேற எங்க இருந்தோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வண்டியில ஜிபிஎஸ் சிஸ்டம் கூட இல்ல. இருந்திருந்தா எங்க இருந்து வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். டோல்கேட்டோட பில் இருக்கு. இது கர்ஜத் டோல்கேட்டோட பில்லு. ஆலோக் கர்ஜத்துக்கு போயிருந்தாரா? சார், அண்ணனுக்கு கர்ஜத்தில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு. யாருக்கு தெரியும், ஒருவேளை அங்கே போயிருக்கலாம். ஓ, கர்ஜத்தில் இருக்கிற ஃபார்ம் ஹவுஸ்க்கு மேபி அலோக் அங்கே போயிருக்கலாம். அங்கே கொலைகாரன் அங்கே அவரை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கலாம். அதான் அவர் பயந்து போய் தன்னை காப்பாற்றிக்க இந்த காரில் வீடு வரைக்கும் ஓடி வந்திருக்காரு. அந்த அவசரத்தில் வண்டி எப்படி நிறுத்திருக்காரு. ஃபார்ம் ஹவுஸ்க்கு போகலாம். ஆலோக்கோட மருமக ஸ்வாதி டிஒய்டிடி டெக்னாலஜிஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறா. அப்புறம் அவனோட மருமக அதுல் பிஸ்னஸ் ஒன்று ரன் பண்ணுறான். நான் பெருசாக சம்பாதிக்கலாம். அப்புறம் இந்த அமிர்தா ஏதோ சின்னதாக துணி வியாபாரம் பண்ணுறான்னு சொன்னாங்க. அப்புறம் அலோக்கோட தம்பி சந்தோஷ் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டா. சும்மா வேலைன்னு வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கான், அவ்வளவுதான். இவங்க சொந்தக்காரங்கெல்லாம் பண விஷயத்தில் கொஞ்சம் வீக்கு தான். அலோக்கிட்ட மட்டும் தான் பணம் இருந்திருக்கு. வாங்க வாங்க. சார், சார் இவர் தான் இங்கே உள்ள கேர்டேக்கர். பின்னாடி தான் தங்குறாரு. அலோக்குக்கு என்னாச்சு? சார், ஆலுக் சார் ரொம்ப பயந்து போயிருந்தாரு. அவர் வரும்போதெல்லாம் எனக்கு கால் பண்ணிட்டு தான் வருவார். ஆனால் இந்த தடவை அவர் சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு வந்துட்டாரு. ஆலோக்கை பார்க்க யாராச்சும் வந்தாங்களா என்ன? சார், அவர் வந்த உடனே கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் பக்கத்து கிராமத்துக்கு போயிட்டேன். அங்கே எங்கள் சொந்தக்காரங்களோட கல்யாணம் இருந்துச்சு சார். அங்கேருந்து திரும்பி நான் வரும்போது அவர் இங்கே இல்லை சார். நீ இங்கேருந்து போகும்போது ஆலோக் இங்கே என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஒன்றும் இல்லை சார், அவர் பாட்டுக்கு ரூமில் சும்மா தான் இருந்தார். அதோட ஆலுக் சார் ரூம்குள்ளே யாரையும் வர விட மாட்டார். செக் பண்ணிடலாம். சாவி கொடு. பங்கஜ், ஃப்ரெடி வெளியே நல்லா செக் பண்ணுங்க.
என்ன சத்தம் அது? இந்த சத்தம் அங்கிருந்தா வருது. ஓ, இந்த கதவோட சத்தம் தானா? இந்த கதவை மறைக்க தான் இந்த மரபீரோவை இங்க மறைச்சிருக்காங்க. சரி, உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்தது இனி நீதான். ஆலோக்க யாரோ மிரட்டி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆலோக்கோட சீக்ரெட் இடத்த பத்தி தெரிஞ்சு வந்தா இந்த மாதிரி உள்ளே வந்து எழுதியிருக்கணும். தேவையான எல்லா பொருட்களும் இங்க இருக்கு. இங்க பாருங்க, கண்டிப்பா இந்த ஆலோக்கு இந்த லாக்கருக்குள்ள கண்டிப்பா ஏதோ ஒரு முக்கியமான பொருளை ஒளிச்சு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். இங்க பாரு, ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு. அதோட ஃபுட்டேஜஸை செக் பண்ணுவோம். யார் அது எழுதிக்கிட்டு இருக்காங்க? யாருமே இல்லையே. யார் அவன் அடிச்சிட்டு இருக்கான்? பேக் எடுத்துட்டு ஓடிட்டான். சார், என்னாச்சு சார்? ரெடி சார், ரெடி சார். என்னாச்சு சார்? எல்லாம் உள்ள மாட்டிக்கிட்டாங்க. கதவு திறக்க மாட்டேங்குது சார். சார்? சார் சார், என்ன பண்ணுவேன் சார்? சார், சார், பங்கஜ், கதவு திறந்துச்சா? சார், சார் சீக்கிரம். நான் என்ன பண்றது? சார், பங்கஜ், சார் 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 பார்த்து சார், சார், பார்த்து ஓகே சார். My God. வெளியே இருக்க ஆள் உள்ள பூந்தானா போட்டு தள்ளுறதுக்காக இப்படி பண்ணிருக்காங்க. நல்ல வேலை சரியான சமயத்துல வெளியே வந்தோம். இல்லைன்னா இன்னைக்கே நம்ம கதை முடிஞ்சிருக்கோம். ஆலோக்கு இங்கிருந்து வெளியே போறதுக்கு முன்னாடி லாக்கர்ல இருந்து ஏதோ ஒரு பேக் எடுத்துக்கிட்டு வெளியே ஓடிட்டான். சார், ஆலோக்கோட நகத்துல மண்ணு கிடைச்சதுல அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அந்த பேக் ஏதோ பூமிக்குள்ள இருந்து எடுத்திருக்கான். அந்த பேக்கை தேடி ஆகணும். வாங்க வெளியே போலாம். தயா, இங்க மண்வெட்டி இருக்கு. எதையோ தோண்டி மூடி இருக்காங்க. எதையோ இங்க புதைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
ஒரு நிமிஷம் பொறுமையா இதோ கொலை பண்ண ஆயுதம், கேண்டில் ஸ்டாண்ட். பாருங்க, இதுல ரத்தக்கரை இருக்கு. சார் இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஸ்டாண்டை நான் ஃபார்ம் ஹவுஸ்குள்ள பார்த்தேன் சார். இங்க இருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. மேபி அந்த பொண்ணு இங்கே தான் கொலை பண்ணியிருப்பாங்க. இங்க கொண்டு வெளியே கொண்டு போய் புதைச்சிருக்காங்க. நீ தானே இந்த வீட்டை ஃபுல்லா பாத்துக்கிற. நீ பாத்துக்கிற இந்த வீட்டுல ஒரு பொண்ணை கொலை பண்ணிருக்காங்க. ஆனா உனக்கு ஒன்றும் தெரியாதா? எங்ககிட்ட ஏதாச்சும் மறைக்கிறியாண்ணா? இல்ல சார், நான் உண்மையை தான் சொல்றேன். அதோட இந்த பொண்ணு யாரு கொலை பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது சார். சார் பேகேஜ் டேக். ஆஷா, அமெரிக்கா டு மும்பை. ஒருவேளை நம்மளுக்கு இங்க வெளியே கிடைச்ச பாடி ஆஷாவோடதோ? இது யாரா இருக்க முடியும் சார்? ஏர்போர்ட்டுக்கு போனால் ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைச்சிரும். அங்கே டாக்ஸி ஸ்டாண்டில் போய் நல்லா தெரிஞ்சுக்கோங்க யாராச்சும் ட்ராப் பண்ணியிருக்காங்களான்னு. சார் சார் ஏர்போர்ட்ல இருக்கிற டாக்ஸி ஸ்டாண்ட்ல இருந்து என்ன தெரிய வந்துச்சுன்னா ஆஷாவை இந்த அட்ரஸ்ல தான் டிராப் பண்ணிருக்காங்க. கதவை நாமளே திறந்துடலாம் பாஸ். ஆஷாவுக்கும் கொலைகாரனுக்கும் நடுவில் ஏதோ சண்டை நடந்த மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் அவன் இங்க இருந்து வெளியே தப்பிச்சு போயிட்டான். கொஞ்சம் இதை பாருங்க, ஆஷா கூட யார் இருக்காங்கன்னு. இது இந்த லாயரு ரீமா. இந்த ரீமாவுக்கும் ஆஷாவுக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. அவங்கள பியூரோக்கு கூப்பிடுவோம். சார், இது என்னோட மாமோட போட்டோ. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் அவங்க அமெரிக்கால இருந்து வந்தாங்க. புனேல இருக்க என்னோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போலான்னு இருந்தேன். ஆனா இதெல்லாம் எப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல. சார், ஆலோக்கோட பங்கர்ஸ்லேருந்து இந்த ஃபோட்டோகிராஃபர் லெட்டர்ஸும் கிடச்சிது சார். பங்கர் ஃபுல்லாக எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு சார். ஒரு சிலதெல்லாம் சேஃபில் இருந்ததுனால இதெல்லாம் கிடச்சிருக்கு சார். இது ஆலோக் அப்புறம் ஆஷாவோட கல்யாண ஃபோட்டோ அப்படின்னு இவரோட பேர் புருஷன் பொண்டாட்டியா? இல்ல சார், ஆலோக் சாரை பத்தி இது வரைக்கும் மாமி என்கிட்ட எதுவுமே சொன்னதே இல்லையே. இது உங்க அம்மாவோட ஹஸ்பண்ட் அலோக். அதாவது உன்னோட அப்பா தன்னோட உயிரை எழுதுறதுக்காக அங்க வர சொல்லியிருக்காங்க. வாழ்க்கை முழுவதும் என்னோட அப்பாவை கண்டுபிடிக்கணும்னு தேடி அலைஞ்சுக்கிட்டே இருந்தேன். இப்போதான் தெரிஞ்சது அவரு இந்த நிலைமையில. வாங்க. பங்கஜ், அந்த வீட்டில் அந்த பேக் கிடைக்கலையா? இல்லை சார், பேக் எதுவும் கிடைக்கல சார். அபிஜித், அவ சொல்ற அந்த பேக் அந்த வீட்லயும் இல்லை, ஃபார்ம் ஹவுஸ்லயும் இல்லை. தொலைஞ்சு போன பேக் இந்த வீட்டுக்கும் ஃபார்ம் ஹவுஸ்க்கும் இடையில எங்கேயோ தான் இருக்கு. மூடு. கிடைச்சிருச்சு. கிடைச்சிருச்சா? பாரு பேக்குள்ள பேக் இருக்கு. சீக்கிரம் எடு. ரொம்ப வெயிட்டா இருக்கு. நிறைய பணம் இருக்கும்னு நினைக்கிறேன்.
பாத்தீங்களா பாத்தியா நான் சொன்னல. சரி, முதல்ல பெட்டியை மூடு. இங்க இருந்து நம்ம வேகமா கிளம்பிடலாம். ஐயோ ஏய் நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? ஆலோக் சார் போய் இன்னும் ஒரு நாள் கூட ஆகல, நீங்க எல்லாம் திருடுறதுக்கு வந்துட்டீங்களா? இந்த பாரு, எங்ககிட்ட ஏன் கேட்டுட்டு இருக்க? நாங்க எதுக்காக இங்க வந்தோமோ அதுக்கு தான் நீயும் வந்திருக்கல்ல. டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டியே. இருக்கிற பணத்தை நாம பங்கு போட்டுக்கிற நேரம் வந்துருச்சு. அவங்கவுங்க பணத்தை எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க வழியில போயிடலாம். ஏய் யாரு இப்படி இந்த கதை மூடிச்சு? இப்போ ஏய் பாரு யார்கிட்ட விளையாடுற? அங்க போறாங்க பாரு, வெளிய வாடா. அங்க பாரு. ஏரியா இருந்தா வெளிய வாடா. யாருங்க? எங்க இந்த சத்தம் கேட்கல தெரியும். அங்க போறோம் பாரு. ஏய் அந்த இடத்துல யாரோ இருக்காங்க. யாரு யாரு யார் அது? யாரு? அங்க பாருங்க, ஓடுற பாருங்க, அங்க பாருங்க. ஏய் ஏய் அங்க இருக்கான். இங்க 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 பாருங்க. அடுத்ததா சாகடிக்கப்படுவீங்க. ஐயோ நம்மள யாரோ கொலை பண்ண போறாங்க. வாங்க. சிஐடியா? உன் போனை ட்ராக் பண்ணி தான் இங்க நாங்க வந்தோம். பேக் எங்கடா? அது இங்க தான் இருந்தது சார். அட பேக் எங்க போச்சு சார்? இங்க தான் சார் இருந்தது. ஆமா சார், நான் தான் என் கையால இங்க வச்சேன். பேக் இங்க தான் சார் இருந்துச்சு. ஓஹோ, நீயும் இங்க இருக்கியா? கொஞ்ச நேரம் முன்னாடி என்னமோ எல்லாரையும் திட்டிக்கிட்டு இருந்தா, இப்ப இவங்க நடுவுல நின்னுகிட்டு இருக்க. என்ன இது? சார் அது நாங்க தான் கமலாவை ஒத்துக்க வச்சோம். ஆலோக் அங்கிள் இங்க ஒரு பேக மறைச்சு வச்சிருக்காருன்னு அவ தான் எங்க கிட்ட சொன்னா சார். அதை தேடி தான் நாங்க இங்க வந்தோம். ஆமா சார், அதோட பேக்கும் எங்களுக்கு கிடைச்சது. ஆனா எப்படின்னு தெரியல, யாரோ வந்தாங்க, பேக் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. எங்களால அவனை பார்க்க கூட முடியல. ஆமா சார். சார் அந்த பேக்ல தங்கம் இருந்துச்சு, நிறைய இருந்தது சார். ஆனா அவன் எல்லா தங்கத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். எங்களால அவனை பார்க்க கூட முடியல. யாரா இருந்தாலும் சரி, தப்பிக்கிறதுக்கு கண்டிப்பா முயற்சி பண்ணுவாங்க. ஒருவேளை தப்பிச்சிருந்தாலும் ஏதாவது ஒரு தடயத்தை கண்டிப்பா விட்டுட்டு போயிருப்பாங்க. நாம நாலா பக்கமும் நல்லா தேடுவோம். சார் சொல்லுதையா? ஏதோ சூட் மாதிரி இருக்கு. கொலைகாரன் இதை தூக்கி போட்டு ஓடிட்டான்னு நினைக்கிறேன். ரொம்ப வித்தியாசமான மெட்டீரியல் சார். ஏதோ ஸ்பெஷல் துணியால செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, கம்பெனியோட டேக் போட்டிருக்கு, DYTT டெக்னாலஜிஸ். ஆலோக்கோட மருமக ஸ்வாதி இதே கம்பெனில தான் சார் வேலை பார்க்கறா. சரியா சொன்ன. DYTT டெக்னாலஜிஸ். என்ன கொலைகார யார் கண்ணிலையும் மாட்டலையா? அவனை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? சார் அது எங்களோட சீக்ரெட் ப்ராஜெக்ட். சீக்ரெட் ப்ராஜெக்டா? ஆக்சுவலி எங்க கம்பெனில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தீப்பிடிச்சது. அதனால சில பேர் இறந்துட்டாங்க. கம்பெனில ஸ்பெஷலான ஒரு சீரம் பண்ணியிருந்தோம். அதை வச்சு யார் வேணாலும் மறைஞ்சிடலாம். ஆனா அந்த வேலை ஃபுல்லா முடிவடையல. தீப்பிடிச்சதுனால ரிசர்ச் கிட் நிறைய வச்சிருந்தோம், ஆனாலும் எரிஞ்சிடுச்சு. அப்படின்னா அந்த கொலைகாரன் சீரத்தையும் கெமிக்கலையும் தீப்பிடிச்சதுக்கு அப்புறம் தான் இங்க இருந்து திருடி இருக்கணும். உங்க கம்பெனியில் ஒரு பொண்ணு வேலை செய்யறல, ஸ்வாதினா, அவளை கொஞ்சம் கூப்பிடுங்க. ஸ்வாதி உள்ள அனுப்பி வைங்க. சொல்லுங்க சார். நீ இந்த கம்பெனில தானே வேலை செஞ்சுட்டு இருக்க? ஆமா சார். அந்த மறைஞ்சு போற சீரம் அத நீ திருடி இருக்கலாம் இல்ல? நான் சொல்றது சரிதானே? சார் நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க? நான் எதுவும் செய்யலையே. நான் எந்த திருட்டும் பண்ணல சார். சார் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஒரு தடவை இந்த கம்பெனியை பார்க்கறதுக்கு ஆலோக் அங்கிளும் அப்புறம் சந்தோஷ் அங்கிளும் வந்திருந்தாங்க. சந்தோஷா? இந்த சந்தோஷுக்கு அப்படி என்ன இந்த கம்பெனியில வேலை இருந்திருக்கும்? சொல்லுங்க, அந்த ஷூட் எந்த மெட்டீரியல்ல பண்ணப்பட்டிருக்குன்னு கண்டுபிடிச்சியா? பாஸ், அவன் ஒரு இன்விசிபிள் மேன். எனக்கு விஷயங்கள் தெரிஞ்ச வரைக்கும் அவனை யாராலையும் பார்க்க முடியாது.
அவன் எங்க வேணாலும் போலாம். யாரு யாரு யாருன்னு அடிக்கிறீங்க? அட அந்த அந்த கொலைகாரன் தானே நீ? என்ன யார் அடிக்கிறது? உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது ஏசிபி. சார் அந்த கொலைகாரன் சிஐடி வரைக்கும் வந்துட்டான். அவன் நம்மளை விட மாட்டான். அவன் நம்ம கொலை பண்ணிடுவான். பங்கஜ், நீ பயந்த மாதிரியே தான் எல்லாருமே பயந்தாங்க. இப்படிதான் அந்த கொலைகாரன் நம்மள முட்டாளாக்குறான். பாஸ், ஆக்சுவலி இங்க எழுதப்பட்டது ரத்தத்தால இல்ல, ஒரு ஸ்பெஷலான கெமிக்கலால எழுதப்பட்டிருக்கு. எழுதுறதுக்கு எதுக்கு சொல்லுங்க கெமிக்கலை யூஸ் பண்ணணும்? சார், இந்த கெமிக்கலை வச்சு நாம ஏதாவது எழுதணும்னா எடுத்த உடனே அதுல நார்மல் டெம்பரேச்சர் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா இந்த ரூமோட டெம்பரேச்சர் மாற ஆரம்பிச்சதும், அதாவது நீங்க எல்லாரும் வந்ததுனால ரூமோட டெம்பரேச்சர் அதிகரிச்சிருக்கு. அப்பதான் இது தெரியும். அப்படின்னா இந்த கண்ணுக்கு தெரியாத மனுஷன் அப்படி ஒருத்தன் இல்லவே இல்லையா? அதை வச்சு தான் ஜனங்களை முட்டாளாக்குறாங்கல்ல. எஸ் சார், சந்தோஷ் சார் ஏதோ பேசணும்னு சொல்றாரு. முதல்ல இவர் ஒத்துக்கல, அப்புறம் ஒத்துக்கிட்டாரு. சார் நான் எதுவுமே பண்ணல சார். நான் சொல்றதை நம்புங்க. அது அந்த ஆலோக்கு சரியான திருடன் சார். ஆலோக் திருடனா? அப்படின்னா சார் அவன் பெரிய பெரிய திருட்டுலாம் பண்ணுவான் சார். அந்த திருட்டுக்கெல்லாம் நான் கொஞ்சம் உதவி பண்ணுவேன் சார். ஒரு சமயம் டிஒய்டிடி டெக்னாலஜிஸில் கூட நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய திருட்டு பண்ணோம். ஆனால் சார், அவனை நான் கொலை பண்ணலை. நான் சொல்கிற விஷயத்த நம்புங்க சார், ப்ளீஸ். ஆலோக் இறந்ததுக்கு அப்புறம் எல்லா ப்ராப்பர்ட்டியோட உரிமையும் ரீமாக்கு தான் வரும். ஆமா அபிஜித், இந்த காரணத்தினால தான் ரீமாவோட உயிர் ஆபத்துல இருக்கு. சார், நீங்க எப்படி சொல்லியிருந்தீங்களோ அதே மாதிரி தான் நானும் பண்ணியிருக்கேன். ஆலோக்கோட உயில எல்லாரும் முன்னாடி படிக்க போறோன்னு நீங்க சொன்ன மாதிரியே நான் சொல்லிட்டேன். சூப்பர், வெரி குட். நீ இங்கே தான் இருக்கின்ற விஷயம் அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ கண்டிப்பாக தேடி சரி வருவாங்க. சார். உயில் எல்லாரும் முன்னாடி படிக்கிறத விரும்பாதவங்க கூட இங்கே வருவாங்க. எஸ் சார். ரூமுக்கு போயிட்டீங்களா? ஆமாம் சார், எல்லாரும் நாங்கள் இங்கே வந்துட்டோம். போலாமா? விக்ராந்த் வந்துட்டா சார். விக்ராந்த் வந்துட்டானா? நீங்க இரு, நான் என்னன்னு பார்க்குறேன். நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க? வா, சீக்கிரம் வா. நில்லு சார், நான் எதுவுமே பண்ணல சார். நான் எதுவுமே பண்ணல சார். சார் ரீமா சார், நான் எதுவுமே பண்ணல சார். நீ ஓகே தானே? ரீமாவை நீ என்ன பண்ண? சார், நான் சொல்றதை நம்புங்க சார். நான் ரூம்குள்ள வரும்போதே அவ இப்படிதான் கீழே விழுந்து கிடந்தா. சார், குண்டு ஒராசிட்டு போயிருக்கு. சார், நான் எதுவுமே வாய் மூடு. ரீமா, உன்னை யாரு துப்பாக்கியால சுட்டாங்க? அவனை பாத்தியா? யாரோ பின்னாடி இருந்து சுட்டதால என்னால பார்க்க முடியல. சார், நான் எதுவுமே பண்ணல சார். ஏய், இங்க இருந்து நகராத, அப்படியே இரு. அபிஜித், தயா, கொலைகாரன் இந்த இடத்துக்கு வந்துட்டான். எந்த சூழ்நிலையிலும் அவன் கையை விட்டு தப்பிச்சிட கூடாது. ஏய் ஏய் ஏய், ஒரு நிமிஷம் நில்றா. நீங்களா? நீங்க இங்க என்ன பண்றீங்க? அதுல், அமிர்தா மேடம், அந்த மீசையை கொஞ்சம் கழட்டுறீங்களா? எப்படி? வா. ஓ, நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா? நட, சீக்கிரம் சீக்கிரம் வா, உள்ள போங்க.
லைன்ல நில்லுங்க. போங்க. இப்ப சொல்லுங்க, ரீமாவை துப்பாக்கியால சுட்டது யாரு? சொல்லுங்க சீக்கிரம். நம்புங்க சார். இல்ல சார். நாங்க எதுவுமே பண்ணல சார். சார், எனக்கு எதுவும் தெரியாது நாங்க சார். சுடல சார். சார், எங்களை நம்புங்க, Please, எங்களை please, எங்களை நம்புங்க. நம்புங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும் ரீமா தான் ஆலோக்கோட பொண்ணு. ஆலோக்கோட சொத்துக்களுக்கான உண்மையான வாரிசு. பொண்ணா? சார், இந்த கன் கிடைச்சது எந்த கன்ல இருந்து தான் புல்லட் வந்துச்சு. அப்படியா? எங்க கிடைச்சது இது? ரூம் நம்பர் 203 சார். இந்த அக்குலும் அமிர்தாவும் அந்த ரூம்ல தான் தங்கியிருந்தாங்க. அப்படியா? ரூம் நம்பர் 203. அமிர்தா அண்ட் அதுல். அப்புறம் உங்கள ஒருத்தர் தான் துப்பாக்கியால சுட்டிருக்கீங்க. அப்புறம் இந்த ஸ்மோக் பாம் அதையும் நீ தான் ஃபிட் பண்ணியிருக்க. இல்ல சார். சார், கடந்த 1 மணி நேரமாவே நாங்க அந்த ரூம்ல இல்ல சார். அப்படியா? சார், எங்களை நிச்சயமா யாரும் மாட்டி விட முயற்சி பண்றாங்க. நாங்க எதுவும் பண்ணல. நாங்க ஜஸ்ட் உயிரை திருடுறதுக்காக முயற்சி பண்ணோம். அது சரி. ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள யாரு சுட்டீங்களோ அவங்க கை மேல கன் பவுடர் இருந்தா ட்ரேஸ் பண்ண முடியும். அதை எங்களால டெஸ்ட் பண்ண முடியும். துப்பாக்கியால சுட்டது யாருன்னு 2 நிமிஷத்துல நாங்க கண்டுபிடிச்சிருவோம். இனி 2 நிமிஷத்துல அந்த பவுடர் அந்த கொலைகாரனை எங்க கண்ணு முன்னாடி கொண்டுட்டு வரும். அடடடடா, எங்கம்மா ஓடுற? கமலா அவர்களே, நீங்க தானா? இல்ல சார், நான் எதுவுமே பண்ணல. என்கிட்ட என்ன சொன்னாங்களோ நான் அதை மட்டும்தான் பண்ணேன். நான் உண்மையதான் சொல்றேன் சார். அப்படின்னா ஒழுங்கா சொல்லிடுங்க. யாரு சொன்னாங்கன்னு நீங்க இதெல்லாம் பண்ணீங்க? ரீமாஜி நீங்க தானா? என்ன உளறீங்க? அவ தன்னை தானே காப்பாத்திக்கணும்ன்றதுக்காக இப்படி உளறா. இல்ல சார், நான் எதுவும் போய் சொல்லல. அநியாயமா ஆலோக் சாரை கொன்னது இவதான். அதே மாதிரி ஆஷாவை கொன்னது இவதான். சார், என்கிட்ட இது எல்லாத்துக்கும் சாட்சி இருக்கு. என்ன உளறிட்டு இருக்க கமலா? அட, சொல்லாம என்ன பண்ணுவேன்? நீ பிளான் போடுவியா, ஆனா என்ன மாட்டி விட்டுருவியா. இந்த பவுடர் விடலாம் பூசி இந்த சிஐடி என்னதான் பிடிப்பாங்க, உள்ள தூக்கி போட்டுருவாங்க. ஏன்னா இந்த ரீமாவை துப்பாக்கியால சுட்டது நான் தானே. முட்டாள், இந்த பவுடர்னால எதையும் கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப சரியா சொன்னீங்க ரீமாஜி. இந்த பவுடரை வச்சு ஒன்னும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இது சும்மா நார்மல் எல்லாரும் யூஸ் பண்ற பவுடர் தான். ஆனா இது உண்மையை கொண்டு வந்துருச்சு. இப்ப நீ வாய தர. சார், நான் ஆலோக்கோட பொண்ணு கிடையாது. ஆலோக் அவரோட பொண்ணை தேடிட்டு இருக்காருன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்ச உடனே கூடவே அவர்கிட்ட நிறைய பணமும் ப்ராப்பர்ட்டியும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவரோட பொண்ணை எப்படியும் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி நான் அவளை கொலை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நீ ரீமாவோட இடத்துக்கு வந்திருக்க. அப்புறம் ஆலோக்க நீ ஆட்டி படைச்ச. அவரோட எல்லா சொத்தையும் அவரோட பொண்ணு பேருக்கு மாற்றத்துக்கு ட்ரை பண்ண. அதாவது அந்த பொண்ணு நீ. ரீமாவோட அம்மா ஆஷா அமெரிக்கால இருந்து வந்துட்டாங்க. ஆஷா உன்னை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதனால்தான் ஆஷாவையே நீ வழியிலிருந்து விலக்கி வச்சுட்ட. நீ ஆலோக்க எப்படி கொலை பண்ண? சார், நான் அவரோட ரூம்ல ஒரு பாக்ஸ்ல கன்னு வச்சிருந்தேன். அந்த கன்னை ஒரு ரிமோட்டோட நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் ஆலோக் அவரோட ரூம்குள்ள போன உடனே நான் வெளியே வண்டியில இருந்தேன். நான் கன்னோட சேர்த்து ஒரு கேமராவையும் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன்.
அதை வச்சு ஆலோக்கோட எக்ஸாக்ட் பொசிஷனை நான் தெரிஞ்சுக்க முடியும். கரெக்டாக ஆலோக் அந்த பொசிஷனுக்கு வந்த உடனே பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டேன். நான் அந்த பாக்ஸில் ஒரு பிளேயரையும் வச்சுருந்தேன். அந்த பிளேயரில் ஆலோக்கோட வாய்ஸ் வரும். நீங்கள் எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி கமலா அங்கேருந்து பாக்ஸை எடுத்துட்டா. அப்புறம் அந்த இன்விசிபிள் மேனோட கதையும் நான் தான் கிளப்பி விட்டேன். நான் பங்கல் அப்புறம் அட்டுலோட செவரில் ஒரு கெமிக்கலை வச்சு அதை எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். பிளான் எல்லாம் சூப்பராக இருக்கு. ஆனால் என்ன பிரயோஜனம்? சொதப்பிருச்சே. பணத்தை மேலே இருந்த பேராசையில் ஒரு அம்மாவையும் பொண்ணையும் அப்பாவையும் சேர்த்து கொலை பண்ணியிருக்கிற, ஒரு குடும்பத்தையே அழிச்சிருக்கிற. இதுக்கெல்லாம் சட்டத்தில் என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா? தூக்கு தண்டனைங்கிறத மறந்துடாத நீ.